உண்மையிலேயே மனசார சொல்ற அந்த பாஜக எம்பியோட நிலைமையை நினைச்சு பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. மனுஷன் எப்படியெல்லாம் புலம்பி இருப்பாப்புல. நார பயல உன் மூஞ்சிய முழுசா கூட பாக்கலையாடா. இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பாக்கலையடா. நீ நாடாளுமன்றத்துக்கு உள்ள போகணும்னு ஏன்ட்ட வந்து கேட்டதுக்கு பரிதாபப்பட்டு நான் கையெழுத்து போட்டா என்னைய நாடாளுமன்றத்தையும் தூக்கி வெளியில போட்டு ஏன் தலையெழுத்த மாத்துறதுக்கே பிளான் போட்டல நீ. நல்லா இருப்பா. இதுல தயவு செய்து யாரும் அரசியல்லாம் பண்ணவே கூடாது இந்த இடத்துல. ஏன்னா ஒருவேளை உள்ளுக்குள்ள ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னு வைங்கல, தெரியாம ஏதோ ஒண்ணு நடந்து போச்சுப்பா. நடக்க கூடாதது ஒண்ணு நடந்துருச்சு. நாட்டோட மனம் நாரி போயிருக்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? மொத்த வேண்டு நம்மளை பார்த்து கேவலமா சிரிச்சிருக்க. என்னடா சொன்னீங்க? உங்களை பார்த்து உலகம் பயப்படுதா? அவர் வந்தால எல்லாத்தையும் முடிச்சிருவாரா? கேட்பாங்களா மாட்டாங்களா? சார், சாதாரணமான ஒரு நாள்லயே சகல வசதிகளோடையும் சகல பாதுகாப்போடையும் இருக்குன்னு சொல்லிதான் அந்த பில்டிங்க நமக்கு இன்ட்ரோடியூஷன் பண்ணி வச்சாங்க. ஆனா இத்தனைக்கும் ஒரு எச்சரிக்கையை வேற கொடுத்துருக்காங்க, அலர்ட் வேற இருக்கு. இதே டிசம்பர் 13 உங்க அஸ்திவாரத்தையே நாங்க ஆட்டி வைப்போம்ப்பா. காலிஸ்தான் அந்த இதுல அந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. எச்சரிக்கையை கொடுத்துமே நம்ம பாதுகாப்பு இந்த லட்சணத்துல இருக்குன்னா அப்ப நாம இவ்வளவு உஷாரா இருந்திருக்கோம். ஆனா இதையெல்லாம் பண்ணவங்க யாரு தெரியுமா? அதுதான் இதுல அல்டிமேட்டு. அவங்க மேல இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட இல்லையா சார்? எந்த விதமான ஒரு பிளாக் மார்க்குமே கிடையாது. அவங்க இந்த அதாவது அவங்க சுத்தி இருக்கிற பொறுத்த வரைக்கும், சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் ரொம்ப அப்பாவிங்க. அவங்களாலேயே இந்த பிளான் இப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இதே அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பத்துருவோமா? பெண்கள் விரும்பும் புதுமையான சமையலறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளெண்டோரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. மதியம் வணக்கம். இது மதியம் தர்பா. நான் கூத்தடி கோபி. பிஜேபிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் பைசல் ஆகாத ஏதோ ஒரு விஷயம் பெண்டிங்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லைங்களா, 2001 பார்லிமெண்ட் அட்டாக். 2001 பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தப்பையும் பிஜேபி தான் அங்கே இருந்தது. 2023 பார்லிமெண்ட் அட்டாக்லையும் பிஜேபி தான். மொத்தத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு நடுக்கல்லே நட்டி வைக்கலாம். அவங்களுக்கு பழைய பில்டிங்லேயும் அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி, புது பில்டிங்லேயும் அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி. ஆனால் அப்போ நடந்தது தாக்குதல். அதாவது தீவிரவாதிகள் வந்து அட்டாக் மோட்ல வந்து இருந்தாங்க. எப்படியாவது வந்து அதை உருக்குலைச்சிடணும், ஏதாச்சும் செஞ்சிடணும். ஆனால் இன்னைக்கு நடந்தது வேதனையின் வெளிப்பாடு. அதாவது எதிர்ப்பும் பாங்க பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள. அப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, இப்போ உள்நாட்டுக்குள்ளேருந்து எங்களுக்கு நீங்க எதுவும் பண்ணலை, எங்களுக்கு ஏன் நீங்க துரோகம் பண்றீங்க, எங்களால வாழ முடியல. இதுதான் அவங்களோட முக்கியமான அந்த ஸ்லோகனாவே இருந்தது. இப்போ எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ஒரு 4 பேர் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து 6 பேரா ஒட்டு மொத்தமா பிளான் பண்ணது. உள்ளுக்குள்ள போறதுக்கே அவங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்காங்க, பக்காவா பிளான் போட்டு. 6 பேருக்கும் பாஸை வந்து எப்படியாவது வாங்கி போடணும்னு நினைச்சிருக்காங்க. கடைசியில பார்த்தா 2 பேருக்கு தான் பாஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு அவங்க பண்ண செலவு என்ன தெரியுமா? ஒட்டு மொத்த நாட்டையே வந்து உலுக்கி விட்டாங்க இல்ல, மொத்தமா அவங்களை திரும்பி பார்க்க வச்சாங்கல்ல இந்த 6 பேரை. அவங்களுக்கு பண்ண செலவு தலைக்கு 200 ரூபாய். 1200 ரூபால 5 குப்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான் அவங்களோட அதிகபட்ச செலவு. ஒட்டுமொத்த இந்தியாவோட பாதுகாப்பையும் ஒரு 1200 ரூபாயில மாத்தி காமிச்சிட்டாங்க. இவ்வளவுதான்ப்பா. இதைத்தான் பண்ணிக்க. அதுல அந்த 6 பேர்ல வந்து சாகர் சர்மா, மனோரஞ்சன், நீலம் தேவி, அசோல் சிண்டே, அப்புறம் லலித், அதுக்கப்புறம் வந்து விஷால். இந்த 6 பேர் இவங்க எல்லாருமே வந்து அங்கே மைசூரு, இந்த பக்கம் வந்து உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குருகிராம், ஹரியானா, இந்த இடத்துலேருந்து 3 வருஷமா சோசியல் நெட்வொர்க்கிங்கில் எல்லாருமே வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்க, இவங்க யாருமே எந்த அமைப்பையும் சார்ந்தவங்க இல்லை. எங்களுக்கு அதாவது எந்த விதமான உள்நோக்கமும் இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் எந்த அமைப்பையும் சார்ந்தவங்க கிடையாது, தடை செய்யப்பட்ட அமைப்பும் கிடையாது,
அரசியல் கட்சியும் கிடையாது, தீவிரவாத இயக்கமும் கிடையாது. இவங்க எதுவும் ட்ரைனிங்லாம் போயிட்டு எங்கேயுமே எடுத்துட்டு வரல. சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்நிய கைகூலிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அந்நிய கைகூலிகள் உள்ள நுழையல சார். அவங்க உள்ளுக்குள்ள இருக்க வேதனை வேற எப்படி அதை கொண்டாந்து எடுத்து சொல்றதுன்னு தெரியல. அதாவது நம்மெல்லாம் வந்து எவ்வளவோ கத்திருப்போம், எவ்வளவோ செஞ்சிருப்போம். இப்போ மணிப்பூருக்கு வேலையில்லா திண்டாட்டம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நாம எல்லாத்தையும் பேசுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா எல்லாரையும் பேச வச்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இவங்க பண்ணது. இப்போ அங்க பாதுகாப்பு நல்லா தெரிஞ்சுங்க. இவங்க மேல குறை சொல்ற எல்லாரும் இவங்க ஏன் இப்ப எப்படி இப்படி உள்ள போன, அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மனோரஞ்சன் அப்பா சொல்றாரு, என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஒருவேளை பண்ணியிருந்தாலும் அவனை தூக்கில போடுங்க. அவங்க அப்பா எவ்வளவு சொல்ற, மோடி இந்தியாவுக்கு பிரதமரா கிடைக்கிறதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், வரம் வாங்கி இருக்கணும் அப்படின்னு அவர் அதே பையன் சொல்லியிருக்காப்புல மனோரஞ்சன். அவர் தான் இன்னைக்கு உள்ள போய் சர்வாதிகார மொழிக, இந்த ஆட்சி வேண்டாம், இது மக்களுக்கான ஆட்சி இல்ல, கழுத்தை நெருக்கிற ஆட்சி, அவர் தான் சொல்லியிருக்காப்புல. இப்போ 2001 கம்பேர் பண்றாங்க இல்லைங்களா, 2001 நடந்ததுக்கு 2023 நடந்ததுக்கும் 22 வருஷத்துல நாம எதுவும் செய்யலன்றாங்க. 2001 அவங்க வரப்ப அம்பாசிடர் கார்ல வந்தாங்க, 2023 வரப்ப ஐயா கிட்ட பாச வாங்கியே உள்ள வந்திருக்காங்க. அப்போ கூட எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க, இப்போ ரொம்ப ஜாலியா உட்காந்துருக்காங்க. பொதுவா அங்க நாடாளுமன்றத்துல யாராச்சும் அந்த பார்வையாளர்கள் எப்பயுமே இது பண்ணுவாங்களாம், அலோவ் பண்ணுவாங்களாம். அலோவ் பண்ணிட்டு எவனாச்சும் ஒருத்தர் எங்கேயாவது உள்ள இருக்கிறவங்க அடிச்சுக்கலாம், ஆனா விசிட்டர்ஸ் அடிச்சுக்க கூடாது. விசிட்டர்ஸ் வந்து எந்த விதமான கமெண்ட்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. யாராச்சும் ஒருத்தர் தப்பி தவறு எந்திரிச்சு கத்துனா அப்படின்னாலும் கொத்தோடு தூக்கிட்டு போயிடுவாங்களாம். முழக்கம் போட்டாங்க, முடிய பிடிச்சி தரத்தாலும் எடுத்துட்டு போயிட்டு வெளில தள்ளிடுவாங்க, ஓடிடு வராது அந்த பக்கம்ட்டு. அப்படி வரும் கத்துனாலே வந்து கைதுன்னு சொல்ல முடியாது, கழுத்தை பிடிச்சி வெளில தர்றப்போ இறங்கி குதிச்சு ஓடுற வரைக்கும் யாருமே வரலையா சார் பாதுகாப்பு அதிகாரிகள்? எம்பி தான் பிடிச்சிருக்காங்க, அங்க இருக்க எம்பி ஒரு சில பேர் பிடிச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க பிடிக்கலன்னா அவன் நேரா சபாநாயகர்கிட்ட போயிருப்பான். பிடிச்ச அவனை போட்டு தர்மடி அடிச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள. பிடிக்கலன்னா அது ஒரு குறைஞ்சபட்ச புரோட்டோகால் கூட ஃபாலோ பண்ணல அப்படின்றத இப்ப இருக்கிற கேள்வி. ஹைலி செக்யூர்டு பில்டிங்ன்றாங்கல்ல, அந்த ஹைலி செக்யூர்டு பில்டிங்ல இவ்வளவு அசால்ட்டா எப்படி உள்ள போக முடியும்? எவ்வளவு மெட்டல் டிடெக்டரு, எவ்வளவு ஸ்கேனிங்கு. ஏன்னா இந்தியாவோட மைய பகுதின்னு சொல்லலாம், அதான் மூளை, இதயம், மூளைன்னு கூட சொல்ல முடியாது, மூளை இதயம் ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கங்கப்பா, முக்கியமான ஒரு பாட்டு. அது இல்லைன்னா நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டம், சிரமப்படணும். அப்பேற்பட்ட இடத்துக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க சார். எல்லாரும் இதைத்தான் கேட்குறாங்க. அதுல ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, இப்ப எவனுமே வந்து முட்டா பயில கிடையாது. அங்க இருந்தவங்க எல்லாரும் படிச்சவங்க. அதுல அந்த நீலம் தேவின்னு ஒரு அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா வந்து பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிடெக்கு, பிஎட், எம்எட், ஏன் நெட்டு கூட பாஸ் பண்ணியிருக்கான். நீட்டில் நெட்டு என்இடி அதுவும் பாஸ் பண்ணியிருக்கு. இதுல இந்த அமோல் ஷிண்டேன்னு ஒரு பையன் இருக்காருல்ல, அவர் வந்து இராணுவத்துல சேர்றதுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பல வருஷமா, முடியல. இவங்க யாருமே வந்து ஒரு இல்லிட்ரேட் பீப்புள், அதே நேரத்துல வந்து தேச துரோகத்துக்கு அந்த மைண்ட் செட்ல அப்படிலாம் கிடையவே. இத்தனை வருஷமா இதே நாட்டில் தான் இருந்திருக்காங்க சார், ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த நம்பிக்கை அவங்களுக்கு சுத்தமா போச்சு. இந்த நீலம் தேவி இருக்காங்க இல்லைங்களா, அந்த பொண்ணு ஒரு 37 வயசு 38 வயசு இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த அம்மா, வேலைக்கு போகாம. இதோட டெல்லிக்கு படிக்க போச்சு, சின்ன வயசுலயே போயிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் 4 வருஷம் படிச்சிருக்கோம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அந்த அம்மாவோட சூழ்நிலையில இருந்து ஒரு நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க. இப்ப அந்த மல்யுத்த வீராங்கனைகள் அந்த இது நடந்துச்சுல்ல, ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சுல்ல, அந்த ப்ரொட்டஸ்ட்ல அந்த அம்மாவும் கலந்துருக்காங்க. அதான் அந்த அந்த இதுல இருக்க யாரோ ஒரு பொண்ணோட அம்மா அவங்க, அதான் அந்த அம்மா கூட வந்து இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் சேர்ந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, வேலையில திண்டாட்டம், அதுக்கப்புறம் வந்து இது ஏகப்பட்ட விஷயங்கள். இவங்க ஊருக்குள்ள ஒரு லைப்ரரியும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நினைச்சு பாருங்க, இவங்க எல்லாம் வந்து அப்ப எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் வாழ்க்கையை வந்து சகிச்சு ஓட்டிக்க முடியும். ஒரு லெவலுக்கு மேலதான், இதுக்கு மேல நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்மளோட குறைய சொல்லி ஆகணும்,
மனக்குமுறல கொட்டியான. ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, இது அவங்களோட தனிப்பட்ட ஒரு குறை கிடையாது. நான் அவங்க உள்ள போனது தப்பு, உள்ள செஞ்சது தப்பு, 100% தப்பு. ஆனா அவங்க போன காரியம் நோக்கம் ஒட்டுமொத்த இந்தியர்களோட பிரதிபலிப்பு சார். அது எல்லாரோட பிரதிபலிப்பு தான் அவங்களுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அவங்க சொன்னது தப்பு, பண்ணது தப்பு, சொன்னது தப்புன்னு யாரையாச்சும் ஒருத்தரை சொல்லுங்களே பார்ப்போம். அவங்க சொன்னது தப்பு, உள்ள இருக்கிறவங்கள அத்துமீறி உள்ள நுழைஞ்சது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. உள்ள நுழைய விட்டது அதை விட பெரிய தப்பு. இவைகளை குத்தம் சொல்றப்ப அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிருவோப்பா. அவ்வளவு, அதாவது ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி இருக்காப்புல இல்லைங்களா, அவரே ஒரே நேரத்தில் 2 பேர் உள்ள போனா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாப்புல. 5 அடுக்கு பாதுகாப்பு பாராமிலிட்டரியோட. என்ன புண்ணியா, நாட்டுக்கு பாதுகாப்புக்கு இத்தனை 1000 கோடி செலவழிச்சேன்றாங்க. சொல்றாங்கல்ல, அந்த இத்தனை 1000 கோடி செலவழிச்சே நீப்பா ஒரு கேன கண்டுபிடிக்க முடியல ரசா. அதுக்கு அவங்க பல காரணங்கள் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது இத்தனைக்கும் அவங்க எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. புது நாடாளுமன்றம், பல டிசைன்கள், பல பாதுகாப்புகள். அசால்ட்டா தம்பி உள்ள ஓடி ஒருத்தர் ஓடி இல்லாமனா அப்புறம் அது என்ன பாதுகாப்பு இங்க? இப்ப சொல்றாங்களா, அதாவது நாங்க அந்த இதுக்கு கண்ணாடி தடுப்புகள் போட போறோம், சொந்த ஊருக்குள்ளேயே உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடியதுதான், தப்பே கிடையாது. இப்போ இது ஒரு வைஸ் வர்ஸா தான் வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் வர்றப்போ நாம எல்லாம் போய் உங்க குறைய என்னன்னு கேட்போம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கறதுக்கு வழி இல்லை, அதனால அவங்க கேட்கவும் மாட்டேன்றாங்க சில பேரெல்லாம். அதை தெரியப்படுத்துறதுக்காக எல்லாரும் அதை தனித்தனியா இருக்கிறவங்களை பார்க்கறது பதிலாக ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கிறது இடத்துல, அந்த பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல போயிட்டு நம்மளோட பிரச்சனையை சொல்லலாமே, அதைத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களோட நோக்கம் உயிர் சேதமோ இல்லை ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத வேலைகளை பார்க்கறதோ நாட்டோட இறையாண்மையை பாதிக்கிறதோ இல்லை. அங்கே எழுந்த அந்த ஒரு குரல் உண்மையிலேயே ஒட்டுமொத்த ஜனநாயகத்தோட குரல். எல்லாராலையும் இதை பண்ண முடியாது, அவங்க பண்ண விஷயம் தப்பு, மறுபடியும் அடிச்சு சொல்றோம். ஆனா நினைச்சு பாருங்களேன், சாதாரணமா அதாவது நாட்டுக்கு உண்மையா இருக்கிறவங்க, நாட்டோட நிலைமையை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறவங்களே எந்த விதமான ட்ரைனிங்கும் இல்லாம, எந்த விதமான ஒரு துணையும் இல்லாம, பெரிய பெரிய விஷயங்கள் எதுவும் செய்யாம இப்படி உள்ளுக்குள்ள இப்படி ஒரு விஷயத்த செய்ய முடியுதுன்னா, நாடாளுமன்றத்துக்கு நாள் குறித்து சொல்லி இருந்திருக்காங்க. அவங்க இதை பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களால தடுத்திருக்க முடியுமா சார்? பிராக்டிக்கலா யோசிங்க. அவங்க இந்த விஷயத்த ஒருவேளை இந்த ஒரு 4 பேருக்கு பதிலா, வெளியில 2 இங்க 2, இவங்களுக்கு பதிலா அங்கேருந்து ஒரு 4 பேர் இறங்கியிருக்காங்க, நாட்டை சீர்குலைக்கணும், அமைதியை கெடுக்கணும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், தலைகுனிய வைக்கணும் நாட்டை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த லெவல்ல அப்ப பண்ணுவாங்க? இவங்களுக்கு இது வெறும் ஒரு 10%, அவங்க இதை தாண்டி 1000% பிளான் பண்ணி கொண்டு போவாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய அவமானம் சார். அந்த லட்சணத்துல நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். அவங்க என்ன அந்த ஸ்லோகன்ஸ் என்ன அவங்க பண்ண நல்லா தெரிஞ்சாங்க. அப்போ 2001 நடந்தப்ப டப்பு டப்புன்னு கதவை மூடிட்டாங்க. இந்த தடவை எதுவுமே கதவை மூடல. போலீஸ் உள்ள எல்லாரையும் வெளியில இருக்கவங்கள கூட்டிட்டு போறப்ப அந்த காட்சியை நீங்க பார்த்துருக்கணும். ஏதோ பிளாஷ் மாப் பண்றப்ப இந்த தப்புன்னு இங்க எல்லாம் இருக்க கூடாது, ஒதுங்க ஒதுங்க கூட்டம் போங்க, அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா. ஒருவேளை உள்ளுக்குள்ள அவங்க உண்மையிலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா பாம்புக்கும் வச்சிருந்தாங்க, என்ன சார் பண்ணிருப்பீங்க? அவங்கள இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணதும் ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க சும்மா அவங்களோட வாய்ஸ் தான் ரைஸ் பண்றாங்கன்ட்டு. ஆனா அவங்களோட அந்த மோட்டிவ் இல்லாம வேற ஒரு மோட்டிவ்ல இருந்திருந்தா நாட்டோட நிலைமை என்ன? சாதாரண ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்க சார். சார், ஒரு படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்குள்ள போனோம்னா மாலுக்காரன் நம்மளை பிடிச்சி பிரிச்சு மேய்கிறான். அவன் பிதுக்குல சதையை எடுத்துருவான் அப்படியே. சாதாரண ஒரு மால் உள்ளுக்குள்ள நாடாளுமன்றம் சார்.
இப்போ ஏற்பட்ட ஒரு இடத்துல பாதுகாப்பு வந்து இவ்வளோ பலவீனமாக இருக்குன்னா இதை நினச்சி நாங்கள் வருத்தப்படுறதா சத்தியமாக கேலி பண்ணலை. ஏன்னா இது நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரி இருக்குது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனால் எவ்வளவு தூரம் வந்து நீங்க எல்லாம் செக்யூரிட்டியா இருக்கீங்க, நாட்டை எந்த லட்சணத்துல பாதுகாக்கிறீங்கன்றது இதுல தெரிஞ்சு போயிடும். இப்ப ஆளாளுக்கு உட்காந்து இப்ப குடியரசுத் தலைவருக்கும் போறாங்க, அங்க போய் உட்காந்து அவங்கள்ட்ட என்ன முறையிட போறாங்கிறது தெரியல. முறையிட்டு என்ன சார் பிரயோஜனம்? யார் யாரையோ கூப்பிட்டு சுத்தி எல்லாம் காமிச்சிங்களே சார், அது மியூசியமா? ஒருத்தருக்கு கூடவா அந்த யோசனை இல்லை? அல்ல அது எல்லாம் மெட்டல் டிடெக்டர் எல்லாம் ஒர்க்க சும்மா ஷோகேஸுக்கு வச்சிருக்கோமே எல்லாத்தையும். இந்த இதுல வச்சிருப்பாங்க இல்ல பொருட்காட்சியில எல்லாம் சும்மா ஆள் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி எதையாச்சும் வச்சிருக்கீங்களா என்ன? இதெல்லாம் அவங்க கேட்பாங்க சார். மக்கள் மனசுல இருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷனால இப்படி ஒரு அசாத்தியமான காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னா, அசாத்தியமான காரியத்தை பண்றதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க பார்த்தீங்களா சில பல தீவிரவாதிகள். அவங்க நினைச்சாங்கன்னா என்னென்ன வேலை பண்ணுவாங்க. அவங்க கஷ்டமே படாம ஃப்ரீயா ஃப்ளோவா போயிடலாம் போலயே. அவங்க இப்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாடாளுமன்றத்தை அட்டாக் பண்றது இவ்வளவு ஈஸியா இருக்கா, தெரியாம போச்சு. எங்க கொண்டு போய் சார் மூஞ்சி வச்சு போனோம்லாம்? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்கேன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை நினைச்சு கவலைப்படுது, வருத்தப்படுது. எல்லையில உள்ளதை இங்க உள்ளதே உங்களால பாதுகாக்க முடியல, எல்லையில இங்க எந்த லட்சணத்துல பாதுகாப்பு கொடுப்பிய கேட்பாங்கல்ல. இதெல்லாம் கேட்குறாங்க. பார்த்து ஏதாச்சும் ஒன்று நல்லதா இனிமேலாவது பத்திரமா இருங்க. நீங்க பத்திரமா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து பதட்டமா இருக்கோம். சரிங்களா? செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணி இனிமேலாவது ஒரிஜினலா எல்லா எக்யூப்மெண்ட் வாங்கி போட்டு ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லுங்க. ஏன்டா இளவரத்தவங்களா, உங்களுக்கு எத்தனை தடவை தாண்டா நாங்க எடுத்து சொல்றது? எவ்வளவு சொன்னாலும் இந்த மண்டையில ஏறவே ஏறாது இல்ல. அந்த மண்டைக்கு உள்ள மூளை இருக்கா இல்ல மூட்டை பூச்சி புழுக்க இருக்காப்பா? இல்ல பூராவே பூஜ்ய மூர்த்தியாவே திரியிறாங்க சார். இதுக்கு முன்னாடி தூது வந்து கத்துக்க சொன்னாங்க, அப்புறம் துரத்தி கத்துக்க சொன்னாங்க, இப்போ துப்பாக்கி முனையில வச்சு கத்துக்க சொல்றாங்க சார். தெரியாம கேட்கிறேன், அது இந்திய பாதுகாப்பு படையா இல்ல இந்தி பாதுகாப்பு படையா? எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க சார். இன்னும் சில பேர் கேட்பாங்க நம்மளை பார்த்து, இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த பாகவதர் காலத்து பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருப்பீங்க, தமிழ் பிடிச்சி அதையே தொங்கிட்டு இருக்கீங்களப்பா? அப்படித்தான் தொங்குவோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்திக்காரன் ஏளனமா ஏறி மிதிக்கலாம் தமிழ அப்படின்னு நினைக்கிறானோ, அவனுக்கு திரும்ப தமிழை மிதிப்பான் அப்படின்ற எண்ணம் வர்ற வரைக்கும் நாங்க இதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்போம்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்ற, அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. அவருக்கு பேரு பாதுகாப்பு படை வீரர். பப்ளிக்கா வந்து ஒரு பொம்பளை புள்ளைய துப்பாக்கியை வச்சு மிரட்டியிருக்கான். அதுதான் நடந்திருக்கு. அந்த புள்ள தெரிச்சு போய் உட்கார்ந்து இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம. ஏன்னா ஒரு நிமிஷம் அந்த பிள்ளைக்கு எங்கே இவன் நம்மளை தீவிரவாதின்னு சொல்லி போட்டு தள்ளிடுவானோ நினைப்பு இருக்கத்தானே சார் செய்யும். இவன் இந்த சம்பவத்தை எங்கே பண்ணி இருந்தாலும் பேசாம கூட கடந்து போயிருக்கலாம். ஆனா செஞ்சது எங்கே தெரியுமா? கோவாவில் இந்தி பேசுறவங்க மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாங்க போல. இல்ல கோவாவுக்கு உள்ள வர்றதுக்கு இந்தி பேசினாதான் உள்ள உங்களுக்கு என்ட்ரின்னு எங்கேயாவது எழுதி போட்டிருக்காங்களா? இல்லை, கோவாவில் யார் இருப்பா தெரியுமா? முதல்ல முழுக்க பாரினஸ். அவனுக்கு ஹிந்தி தெரியுமா? எந்த பாரினரையாவது நீ போய் கேட்பியா உனக்கு ஹிந்தி தெரியுமா? உனக்கு ஹிந்தி தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நீ இந்தியாவுக்கு வந்த? இந்தியாவுக்கு ஏன் வந்த? திரும்பி உன் நாட்டுக்கு போய் இந்தியா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முதல்ல வா அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க இவங்க. இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆளை பார்த்தாலே இது சவுத் இந்தியன்னு, இவனுக்கு ஹிந்தி தெரியாது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு குதூகலமாகி போயிடும். ஒரு இலக்காரம், ஒரு ஏளனம். ஏன்னா கையில் துப்பாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? ஏர்போர்ட் வர்றவனுக்கு என்ன சார் அவசியம் வேணும்? ஏர்போர்ட் வர்றவனுக்கு என்ன வேணும்? ஃப்ளைட்டு டிக்கெட்டு வேணும், அடையாள அட்டை வேணும், அதுக்கப்புறம் அவனுக்கு செலவழிக்க காசு. அது அவன் பிரச்சனை. அதை தாண்டி அவன் என்ன கடத்திக்கிட்டு வந்தானா, இல்லை வேற ஏதாவது கடத்த போனானா, இல்லை வித்தவுட்டில் வந்தானா இவங்கள மாதிரி? அதெல்லாம் எதுவும் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல. ஒரு அம்மா போயிருக்கு,
கோவா டு சென்னை, அது ஹாலிடேக்காக போயிட்டு மறுபடியும் ஊருக்கு வர்றதுக்காக நின்றுருக்கு. அந்த லக்கேஜ் கவுண்டரில் கையில் 3 வயசு புள்ள வேறு, அதை முதல்ல நல்லா பார்த்துங்க. கையில் அந்த லக்கேஜ் கவுண்டரில் நின்றுருக்கு அந்த இன்னொரு லக்கேஜ் எடுக்கிறதுக்காக. அப்போ அங்கே இருந்த பாதுகாப்பு பணி வீரர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கம்மா அந்த ட்ரே எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்தியில் சொல்லியிருக்காரு. இந்த அம்மா முழிச்சிருக்கு, என்னத்தை சொல்கிறான், நம்மளை தான் பார்த்து சொல்கிறானா இல்லை வேறு எதையும் சொல்கிறானா அப்படின்ற ஒரு லெவலுக்கு அந்த அம்மா கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அதுக்கு அவன் நக்கலாக கேட்குறான், ஹிந்தி தெரியாதா? அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ஹிந்தி எனக்கு தெரியாதுங்க, நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், எனக்கு ஹிந்தி தெரியாது. தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது. அவர் பூகோளம் வரலாறு எல்லாத்தையும் வந்து அப்படியே கரைச்சி குடிச்சிருக்காப்புல இல்லையா. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா வரலாறு, காப்பியெல்லாம் குடிக்க மாட்டேன், வரலாறு தான் ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வருவாப்புல. தமிழ்நாட்டில் தானே இருக்குது, யாருக்கும் தெரியாது இல்லை, இது பரவாயில்ல, தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்குன்னு ஓரளவுக்கு வந்து வச்சுருக்காங்க இல்லை, அந்த நினப்பை ஊட்டி வச்சுருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாங்க, அப்புறம் ஹிந்தி தேசிய மொழிப்பா, அதை கற்றுக்காம நீ எல்லாம் எதுக்கு கோவாவுக்கு வர்ற? அது அந்த அம்மா பார்த்து ஹிந்தி தேசிய மொழி, அதுக்கு அந்த அம்மா சொல்லிக்கிட்டே ஹிந்தி தேசிய மொழி இல்லைடா, அது தேசியத்தில் உள்ள ஒரு மொழி, அவ்வளவுதான். ஹிந்தி மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது. கோர்ட்டுக்கு போய் பாரு, எங்கள் ஊர் கோர்ட்டுக்கு வந்து பாரு, ஹிந்தி தேசிய மொழின்ற இல்லை, எல்லா கோர்ட்டும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது தானே, ஒன்றியத்தோடது தானே. அப்படி பார்த்தா தேசிய மொழியில் தானே எல்லாத்தையும் கொடுக்கணும். எங்கள் ஊர் கோர்ட்டுக்கு வந்து எந்த கோர்ட்டில் ஹிந்தியில் தீர்ப்பு சொல்கிறாங்க, ஹிந்தியில் வாதாடுறாங்கன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். இல்லை இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறோம். அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, அது அலுவல் மொழிங்க, நீங்கள் அலுவல் மொழி எது, அது அதிகாரப்பூர்வமான மொழி எதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா கூகுள் பண்ணிப்பார், கூகுள் பண்ணிப்பார், உனக்கு தெரியும் நேஷ்னல் லாங்குவேஜ் என்னென்னு. ட்ரைனிங்கில் இதைத்தான் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களா சார்? இப்போ இருக்க ட்ரைனிங்கெல்லாம் இப்படி தான் கொடுத்து இதைத்தான் வந்து பரப்பி வச்சுருக்கீங்க. ஏன்னா முழுக்க 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 எல்லாரும் ஏர்போர்ட்டில் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான மேட்ரு இதுதான், ஹிந்தி தெரியாது. முதல்ல அந்த அவர் ஹிந்தி பண்ணிட்டா இல்லை வந்து ஒரு பாதுகாப்பு படை ஆஃபீஸர் உன்னை ஹிந்தி கற்றுக்க சொல்லி ஏர்போர்ட்டுக்கு வரவெல்லாம் ஹிந்தி கற்றுக்க சொல்லி பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்களா? இல்லை பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்களா சார்? அந்த அம்மா கையில் குழந்தையோட வச்சு மறண்டு போயிருக்கு. அவன் என்ன பேசுனா உனக்கு என்ன, உன் வேலை என்ன? வேலை என்ன? திருட்டுத்தனமாக எவனும் வராமல் பார்க்கறது, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது. அதை எவனாச்சும் இடைஞ்சல் பண்ணாலும் அந்த இடைஞ்சலை இடையில பூந்து தடுக்கிறது, இதுதானே ஓ வேலை. ஆனால் அவன் என்ன வேலையை பார்த்துருக்கான் தெரியுமா? அவனே இருக்கிற எல்லாரையும் இடைஞ்சல், உனக்கு ஹிந்தி தெரியுமா, உனக்கு ஹிந்தி தெரியுமா, போகிற இந்த ஞன்னு தெரிவாங்க, அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இது கொஞ்ச நாளைக்கு எட்டி பார்க்காம இருந்தது, இப்போ மறுபடியும் அங்கே உட்காந்து எட்டி பார்த்து அந்த அம்மா வந்து பயந்து போய் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவன் என்ன பண்ணிட்டான், கத்த ஆரம்பிச்சிட்டான். ஹிந்தி கத்துக்க கத்துக்க கத்துக்கிறான, நீ எதுக்கு இந்தியாவில் இருக்கிற, வெளியில போ அப்படின்னு சொல்லி எல்லாரும். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ற, என் ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்க, என் ஊர்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, இந்தியாவில் இருக்க எல்லா ஊர்லேயும் எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து நான் வெளியில் பாம்பேக்கு வேலைக்கு போகிறேன், நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே போகிறப்ப அந்த கம்பெனியில் வேலைக்கு என்னை எடுக்கிறான் பார்த்தியா, அவன் என்னை பார்த்து கேள்வி கேட்குறான், உனக்கு ஹிந்தி தெரியுமா? அன்னைக்கு அது எனக்கு தப்பாக தெரியாது, அது எனக்கு தப்பாகவே தெரியாது. அன்னைக்கு நான் வருத்தப்படுவேன், எனக்கு ஹிந்தி தெரியலையே, எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ போட்ட ஒரு சம்பளத்தில் போய் நான் உட்கார்ந்துருப்பேன்னு. அன்னைக்கு அவன் எனக்கு கேள்வி கேட்குறதுக்கும் அந்த கேள்வி எனக்கு பதில் தெரியாமல் முழிப்பேன் பார்த்தீங்களா, அதுக்கும் எனக்கும் அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். அது வாஸ்தவமான பேச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒருத்தன் வாரான், அவனை இங்கே யாரும் தமிழில் கேள்வி கேட்கறது இல்லை, தமிழ் தெரியுமான்றதும் கேள்வி. அதாவது ஹிந்தி எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுமா? ஆகாது. எந்த இடத்துல? எல்லா இடத்துலையும் இங்கிலீஷு கீழே காமனாக உட்கார்ந்துருக்கு, போய் பாருங்க எல்லா இடத்துலையும். அந்த அம்மா இங்கிலீஷில் பேசியிருக்கு, உனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றதுனால அந்த அம்மாவை போய் ஹிந்தி கற்றுக்க சொன்னா உனக்கு எங்கே போச்சு? இல்லை நான் தெரியாமல் இருக்க, அந்த அம்மா ஹிந்தி கற்றுக்க சொல்கிறதுக்கு நீ யாரு? யார் நீ? இல்லை இந்த கேள்வி நம்ம ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் சொல்கிறாங்க, எந்த பழைய மாதிரி ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஐயா இதை யாருமே வந்து இந்த இடத்துல வந்து வேணும்னே போயிட்டு யாரும் பேசலை, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க.
எந்தெந்த இடத்துல எது இருக்கக்கூடாதோ அந்தந்த இடத்துல அதெல்லாம் வந்து நல்லா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கு, சேர் போட்டு சென்டரில் உட்கார்ந்துருக்கு. கரும அந்த சேரோட எல்லா காலையும் உடச்சி தூரமாக ஓரமாக வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அப்போ நம்ம அதை பேசித்தானே ஆகணும். என் ஊருக்கு ஒருத்த வந்து அதாவது தமிழை கொலை பண்ணுற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் அதை பார்க்கறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லப்பா, ஏன்னா என் ஊருக்கு பொழைக்க வராண்டாவன். இன்னொரு ஊருக்கு நான் வேலைக்கு போகிறப்ப அந்த வேலையில் இருந்தால் பரவாயில்ல, நான் போகிறது என்னோட விடுமுறையை கழிக்கிறதுக்கு. அப்படியே இல்லை அப்படின்னாலும் அது ஏன் பிரச்சனை? எனக்கு இப்போ ஹிந்தி தெரியாது அப்படின்றதுனால என் கூடவே பின்னாடி டிரான்ஸ்லேட்டரை தொத்திக்கிட்டு வந்துடுவியா வேலையை ராசினாமா பண்ணிட்டு? இல்லை அந்த சென்ட்ரல் இருக்க வேலையை விட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கங்க, நான் ஃப்ரீயாக கற்றுத்தர்றேன், அந்த மாதிரி எதுவும் ஆரம்பிக்கப்போ என்ன? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் ஹிந்தி தெரியலன்னா எனக்கு சோறு இறங்காதா? ஹிந்தி தெரியலன்னா தின்ன சோறு செரிக்காதா? சொல்லுங்கப்பா, யாராச்சும் ஒருத்தர் பதில் சொல்லுங்க. இவ்வளவு தூரம் ஹிந்திக்காக யாருப்பா எல்லாரும் உட்கார்ந்து போறா? இன்னொரு மொழி கத்துக்கிட்டா என்ன, நான் கத்துக்கிட்டா என்ன, கத்துக்கலாம் உனக்கு என்ன கேட்க? இப்போ அறிஞர் அண்ணாட்ட ஒரு அழகா சொன்னாங்க. அண்ணாட்ட வந்து அண்ணா ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்க, நீங்க நினைச்சீங்கன்னா இந்திய 3 மாதத்துல கத்துக்கலாமுங்க. அதுக்கு அண்ணா சொன்னார், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார், 3 மாதத்துல ஹிந்தி கத்துக்கலாம், அதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு அதில் ஒன்றும் கிடையாது. என்ன இருக்குது ஹிந்திலன்னு சொல்லிட்டு நான் அதை கற்றுக்கணும். அது தெரிஞ்சு பாருங்க. எவ்வளவோ பேர் இங்கே வந்து தமிழில் இருக்கிறத மொழிபெயர்த்து எடுத்துகிட்டு எங்கெங்கேயோ போயிருக்காங்க. ஏன் உங்கள் ஐயா ஹிந்தியில் இருக்கிறது எதையாச்சும் 1-2 எடுத்து சொல்லியிருக்காரா? சொல்ல முடியும், பெருமையை பரப்பலாம்ல. ஏன் போகிற இடத்துக்கெல்லாம் தமிழை தோளில் தூக்கிப்பட்டு திரிகிறாப்புல? ஏன் தெரிகிறாப்புல? இதில் வேற இந்தியாவில் தானே இருக்குது தமிழ்நாடு. இந்தியா ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு இருக்குது, அதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் தான் வைக்கல. புரியுதா? இந்தியா உருவான வரலாறுக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுக்கும் போய் கேட்டு பாருங்க. கேளுங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? உள்ளுக்குள்ள நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கோன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. வெறுப்பாக இருக்கு. அவங்க பண்ணுற காரியங்கள்லாம் சில இடங்கள்ல தேவையில்லாமல் எதிரொலிக்கும். ஆனால் இதை கண்டு தமிழை வந்து மதிக்கிற என் பிரதமர், தமிழை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற என் பிரதமர், ஏன் இதை ஒரு சர்க்குலேட்டாக போட முடியலை? தயவு செய்து மொழியை வச்சு யாரையும், தமிழ்னு நான் சொல்லவே கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாருக்கும் அவ மொழி அவளுக்கு பெருசு. அதை தெரிஞ்சுக்க. என் மொழி தான் பெருசுன்னு ஆடுறான் பத்தியா? அது சாதி வரியை விட ரொம்ப கேவலமான விஷயம். அந்த ஒரு மேட்டர். தயவு செய்து இப்ப அந்த சர்க்குலரை ஏன் ஐயாவால போட முடியல? இனிமேல் யாராச்சும் மொழியை பத்தி தேவையில்லாம பேசுனா அவனை வந்து இன்னொரு மொழிக்காரன், வேற்று மொழிக்காரன் எவனாச்சும் வந்தான் அப்படின்னா அவனை வந்து உபசரிக்கணும். அவனை வந்து உபத்திரவம் பண்ணக்கூடாது, அவனை சீண்டக்கூடாது, நோண்டக்கூடாது, அவனை வந்து மனசை புண்படுத்த மிரட்டக்கூடாது. அப்படி ஒருவேளை ஏதாச்சும் பண்ணா உங்களுக்கு மெமோ கொடுப்போம். ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? பாதுகாப்பு படை வீரரோட கடமை என்ன சார்? பத்திரமா இருக்கிறவங்கள, அதாவது பயமா இருக்கிறவங்கள பத்திரப்படுத்தி வீட்டுக்கு போகணும், அவங்கள கூடவே இருந்து பாதுகாத்து அமுச்சு விடணும். அந்த அம்மா கை குழந்தைய வச்சு மிரண்டு போய் உட்கார்ந்து, அந்த அம்மாவோட நிலைமையில எல்லாரையும் வச்சு யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி வெறி பிடிச்சவங்க இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. அது மொழி வரி, இனவரி, மதவரி, இது எல்லா இடத்துலையும் அவன் அந்த ஒரு ஆள் அந்த வெளியில வந்துருச்சு, அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு சாதி வரி கூட ஊறி போயிருக்கு. அது அங்க மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது, தமிழ்நாட்டிலேயும் எல்லா இடங்கள்லையும் இருக்கு. வெளியில பெருசா எதுவும் வர்றதில்லை, ஒரு சில விஷயங்கள் வெளியில வந்துருது. இப்ப தமிழ்நாடு, இப்ப நான் தெரியாம கேட்கிறேன், தமிழ்நாட்டு வந்து ஹிந்தி தெரியல, அந்த அம்மாவுக்கு ஹிந்தி தெரியல. தமிழ்நாட்டில் இருக்க 50% பேருக்கு ஹிந்தி தெரியல. ஒத்துக்கிறீல்ல? ஹிந்தி தெரியாதவன் காசை வாங்க மாட்டியல்ல? ஹிந்தி தெரியாதவன் கொடுக்க ஏன் இப்படி? அதாவது இது வந்து மேலே இருக்கிறவங்களோட இல்லாமல், இது வந்து வெறும் அந்த லெவலில் இருக்கிறது மட்டும் இல்லை, இது இன்னைக்கு நேற்று நடக்குன்றது கிடையாது, இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு அது வெளியில் வந்திருக்கு. இதுக்கு அவன் மட்டும்தான் உடந்தையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் மட்டும் உடந்தையே கிடையாது. மேலே இருக்கிற எல்லாரும், அதாவது ஒரு லெவலில் உச்சியில் இருக்கிறவங்களே அதை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறப்போ, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அடியில் இருக்கிறவனுக்கு அந்த நினைப்பு வராமல் இருக்குமா என்ன?
முதல்ல அங்கே இருக்கிறவங்க திருந்தணும், அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிறவங்கலாம் திருந்த ஆரம்பிப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக திருந்திடுவாங்க. அவங்க அந்த பேச்சுக்களை நிப்பாட்டணும், அவங்க அந்த விஷயங்களை பண்ணாமல் இருக்கணும். ஆனால் அந்த நினச்சி இது வரைக்கும் இங்கே எங்கேயாவது வேற எங்கேயாவது எவனாவது, அதாவது ஹிந்தி பேசுகிறவங்களை தவிர்த்து வேற யாராவது இன்னொரு லாங்குவேஜை கேவலமாக பேசி பார்த்துருக்கீங்களா? கேவலமாக பேசி பார்த்துருக்கீங்களா சார்? அப்படின்னா எவன் ரொம்ப கேடு கட்டவனா இருக்கிறான், எவன் அந்த நிலப்பை உள்ளுக்குள்ள விதைக்கிறான் அப்படின்றது புரியுதா இல்லையா? இந்தி பேசினா தான் கோவாக்குள்ள என்ட்ரி அப்படின்றது ஒரு விஷயத்த போட்டுருங்க. பாதுகாப்பு படை வீரருக்கு புரியலப்பா, எங்களுக்கு அவங்க தான்ப்பா முக்கியம், வர்றவங்கலாம் எங்களுக்கு எந்த முக்கியமும் இல்லைப்பா சொல்லித்தான் பாருங்களேன். இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, இதை வேற ஏதோ விஷயத்தை திருப்பி விடுறதுக்காக. எந்த விஷயம் யாரும் திருப்பியும் இல்லை திருகியும் இல்லை, அவங்க தான் பத்த வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த வைத்தறிச்சல பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த காழ்ப்புணர்ச்சியை காட்டுறதுக்கான இடம் அது. அது சாதாரணமா இருக்கிறவன்ட்ட வராது, கையில் அந்த அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா, நான் ஒரு ஆளு, நாங்க தான் செய்வோம், எங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இதை இப்படியே விட்டுட்டோன்னு வைங்கள, ஒரு பேச்சுக்கு சொல்ற வளர்ந்து 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 நாளைக்கு நாம போறதுக்கே பயப்படுற மாதிரி ஆகி போயிடும் சார். நாம போறதுக்கே பயப்படுற மாதிரி ஆகி போயிடும். வேலை அவன் வேலையை ஒழுங்கா பார்த்தாலே அந்தந்த வேலை ரொம்ப ஸ்மூத்தா போகும், எவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாம சீன்றதும் நோன்றதும் அவனை போட்டு தாண்டதும் இங்கதான் பிரச்சனையே. இப்போ அவங்களுக்கு ஒரு மெமோ அதிகபட்சம் கொடுப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் பயம் வரணும். உண்மையிலேயே ஒன்றியத்தில் இருக்கிறவங்க ஊருக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும். இது நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல, எல்லா ஊருக்கும் சேர்த்தாப்புல தான் சொல்றோம், எல்லா ஊருக்கும் சேர்த்தாப்புல. எவனும் இதை வச்சு எவனும் எதையும் செஞ்சிடக்கூடாது. இவங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, தாடி வச்சிருந்தா முஸ்லீம் தீவிரவாதி. அவங்க அகராதியில் அப்படித்தான் எழுதி வச்சிருக்காங்க. சுட்டான ஒருத்தன் ட்ரெயின்ல எத்தனை பேர், அவன் இப்ப என்ன பண்றான், உள்ள இருக்கானா வெளியில இருக்கானா, கேஸ் இருக்கா இல்லையா யாருக்கும் தெரியாது. உடனே அவனை மனநல சரியில்லாதவன்றாங்க. அந்த கையில தான் ரெடியா ஒரு காரணத்தை வச்சுட்டு திரியிறாங்கல்ல. இதை தயவு செய்து அடக்கி விடுங்க. அது அடக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நன்றி.